Hello, my dear friends. This is Subraj Rajan. நாம நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு போனஸ் கிடைக்கும், இல்லை புதுசாக அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது வழியில் பார்த்தோம்னா அந்த குடும்பத்தோட ஒரு வருமானம் அதிகரிக்கும். அந்த ஒரு நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் நம்ம வீட்டில் இதெல்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, டிவி இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு டூர் போகலாம், இல்லை ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லை நகை வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கலாம், ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலவுகள் அந்த இடத்துல பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மள பல பேர் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் இது. ஆனா எல்லாருமே ஒரு செயலை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது நம்ம நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. நாம கொஞ்சம் அதில் நம்ம சிந்திக்க வேண்டியது, ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஆழமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கும் போது நாம நம்மளுடைய அத்தியாவசிய செலவுகளை அதிகரிக்கிறோம். அந்த அத்தியாவசிய செலவுகள்லாம் என்ன? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான முக்கியமான ஒரு செலவுகள். இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செலவுகள். அல்லது தொடர்ச்சியாக நான் பார்த்தோம்னா ஒரு மாதமோ இல்லை வாரமோ இல்லை வருஷமோ நான் இந்த ஒரு செலவு பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி செலவுகளும் பார்த்தோம்னா அத்தியாவசியமான செலவுகள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றை தான் நம்ம பார்த்தோம்னா அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லுவோம். வேகமா வளர்ந்துட்டு வர இந்த ஒரு காலத்துல நம்ம அந்த மூணை மட்டும் அத்தியாவசியம்னு சொல்லவே முடியாது. நாம அத்தியாவசிய செலவுகளை கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஒரு உதாரணமா, அந்த காலத்துல ஒரு 50-60 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா அதிகப்படியான மக்கள் பார்த்தோம்னா எங்க போனாலும் நடந்து போவாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் பார்த்தோம்னா நடந்தே போவாங்க, சைக்கிள்ல போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மோட்டார் பைக் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வர ஆரம்பிச்சது. எல்லாருமே அந்த மோட்டார் பைக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை ஓட்டி பழக ஆரம்பிச்சாங்க. அதுவுமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அங்கமா மாறிச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் போகணும்னா கூட சடனா மோட்டார் பைக்கை நம்ம கிக் பண்ணி டக்குன்னு ஒரு ரைஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அது கூட நடக்க மாட்டேங்கிறோம். நம்ம இப்போ அதுக்கும் மேல வீட்டுல ஒரு மோட்டார் பைக் அப்படிங்கிறத விட ஒவ்வொருத்தருக்கும் மோட்டார் பைக் வேணும் அப்படிங்கிற நிலைமை ஆயிட்டு இருக்கு. இதுல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மோட்டார் பைக் இப்போ நம்மளுடைய அத்தியாவசிய ஒரு செலவா மாறிடுச்சு. கண்டிப்பா நம்ம மாசம் அந்த மோட்டார் பைக்கு என்ன செலவாகுமோ அந்த ஒரு செலவை நம்மளோட சம்பளத்திலிருந்து, நம்மளோட வருமானத்திலிருந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ஒரு மோட்டார் பைக் உதாரணத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது பெரும்பாலான நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்த செலவு பண்றோம். அதற்காக செலவு பண்ணும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம அதுக்காக பழக்கப்படுறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பழக்கப்படுறோமோ அது நம்மளுடைய அத்தியாவசியமா மாறுது. அதற்கான செலவுகளும் அத்தியாவசிய செலவுகளா மாறுது. அதனால வரக்கூடிய பயன்பாடுகளை நம்ம அனுபவித்து பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இது மோட்டார் பைக்கின் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு நம்மளோட ஆசையா இருக்கலாம், நம்மளோட தேவையா இருக்கலாம், நம்மளோட சொகுசு விஷயங்களா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே இங்க அத்தியாவசிய செலவுகள் வேறுபடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. எதிர்காலம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. எதிர்காலத்துல நமக்கு ஒரு வேளை ஒரு பண கஷ்டம் வரலாம். அந்த நேரத்துல நாம முன்னாடி அத்தியாவசிய தேவைகளை, அத்தியாவசிய செலவுகளை நம்ம நிறைய சேர்த்து வச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாத நிலைமை கூட நம்ம போக முடியும். எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு ஒரு மன வேதனை வரும். ஏன்னா நம்ம முன்னாடி இருந்த வாழ்க்கை தரத்துல வாழ முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம குடும்பம் இப்படி இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். மன அழுத்தம் வரும். ஒரு கடன் வாங்கியாச்சும் பார்த்தோம்னா முன்னாடி இருந்த வாழ்க்கை தரத்துல நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி, முன்னாடி இருந்த அத்தியாவசிய செலவுகளை நம்ம பார்த்தோம்னா நம்ம ஈடுகட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னோட வருமானம் அதிகமாயிடுச்சு. நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கை முறையை மாற்றணும், நான் வளரணும், அதுக்காகவாச்சும் நான் செலவு பண்ணணும் இல்லையா?
எப்படி செலவு பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து பணத்தை மையமாக வச்சு பேசக்கூடிய ஒரு வீடியோ. அதாவது ஒரு பண தட்டுப்பாடு வரக்கூடாது, அல்லது பணத்தை வந்து நாம் நன்றாக கையாளணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நான் வந்து முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையுமே வந்து நாம் கவனத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன். இதை வேற விதமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது தப்பாக கூட தெரியலாம். ஆனால் பணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கும். சரி, வருமானம் நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம என்னதான் பண்ணலாம் அந்த பணத்தை வச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல வந்து பார்த்தோம்னா நாம சேமிக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே சேமிச்சுட்டு இருந்திருக்கலாம், அந்த சேமிக்கிற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தோம்னா நாம 10% வந்து குறைந்தபட்சம் நம்ம சேமிச்சிருக்கணும் நம்மளோட வருமானத்துல. அதாவது நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 10 ரூபாய் கண்டிப்பா நீங்க சேமிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 50% வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். சரிங்களா? கொண்டு போயிட்டு மீதி இருக்கிற பணத்துல வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை நடத்தலாம், உங்களோட செலவுகளை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா நீங்க சேவ் ஜோன்ல எப்பவுமே இருப்பீங்க. உங்களுக்கு பண பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வருமானம் அதிகரிச்சதுனால சில செலவுகளை நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து கூட்டணும்னு ஆசைப்படுறேன், இல்லை சில விஷயங்கள் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதாவது நீங்க உங்களோட வாழ்க்கையில முன்னேறத்துக்கான ஒரு செலவுகள் இருக்கும் இல்லையா? அதாவது இப்ப இருக்கிற நிலைமையை விட நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு திறமையோட, அதிகமான ஒரு நாலேஜோட, அதிகமான ஒரு பணத்தோட நாளைக்கு இருக்கணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கான ஒரு செலவுகள், அந்த முன்னேற்றத்திற்கான செலவுகளை நீங்க வந்து பார்த்தோம்னா முதல்ல நீங்க வந்து பண்ண ஆசைப்படலாம். ஆடம்பரமா இருக்கலாம், உங்களோட சொகுசு வாழ்க்கை, உங்களோட ஆசைகள், அந்த மாதிரி எதுவான இருக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்காத மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து இரண்டாவதா நீங்க வைக்க முடியும். முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான செலவுகளை வந்து நான் வந்து ஏன் பண்ண சொல்றேன்னா, அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த உதாரணம். முகேஷ் அம்பானி இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா 2008 வந்து பார்த்தோம்னா மும்பையில் ஒரு வீடு கட்டி முடிக்கிறாரு. ஒரு பெரிய வீடு, 27 மாடி இருக்கிற ஒரு வீடு. அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு வீட்டோட ஒரு காஸ்ட் அது வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு செலவு வந்து பார்த்தோம்னா 8600 கோடி. அந்த நேரத்தில் அவருடைய ஒரு சொத்து மதிப்பு வந்து பார்த்தோம்னா 1,85,000 கோடி தோராயமா. இதுல நீங்க பாருங்களேன், நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு 8600 கோடிக்கு வந்து வீடு கட்டியிருக்காருப்பா, ரொம்ப ஆடம்பரமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சில பேர் சொல்லுவோம். சில பேர் திட்ட கூட செய்வோம், என்னப்பா இப்படி கட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி, ஓவரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த டைம்ல 2008 1,85,000 கோடி. அதுல வந்து பார்த்தோம்னா 8600 கோடிங்கிறது வெறும் 4.6% தான், அப்ராக்சிமேட்டா 5%. அதாவது நாம வந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தோம்னா அதுல 5 ரூபாய்க்கு எடுத்து வீடு கட்டுற மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து அவர் எடுத்து வீடு கட்டியிருக்காரு. அவருக்கு அது கம்மியான அமௌண்ட் தான். அவர் நினைச்சா வந்து அவரோட சொத்து மதிப்புல ஒரு 20%, 30% வந்து இன்னும் ஆடம்பரமா கட்டியிருக்க முடியும். மீதி இருக்கிற பணத்தையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அவரோட முன்னேற்றத்திற்காக வந்து அவரோட கம்பெனியோட முன்னேற்றத்திற்காக ஒரு செலவு பண்ணியிருப்பார். அப்படி செலவு பண்ணதுனாலதான், அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததுனாலதான் வந்து பார்த்தோம்னா இப்போ அவருடைய சொத்து மதிப்பு இந்த 2024 கரண்ட் டைம்ல வந்து 9 லட்சம் கோடி. சரிங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி நாமளும் வந்து முன்னேற்றத்துக்காக நம்ம செலவு பண்ண ஆரம்பிப்போம், கொஞ்சம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அப்பதான் நம்ம நாளைய நாள் வந்து பணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பணத்தை கையாளுறதுக்கான, இல்லை பணத்தினால நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை விதி, ரூல். இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதை கடைபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு தடை இருக்கு. சமுதாயம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடை. அதாவது இந்த சமுதாயம் வந்து பார்த்தோம்னா நம்மளை கவர்ந்துகிட்டே இருக்கு. கவர்ச்சிகரமான ஒரு சமுதாயம். அதாவது இந்த மாதிரி வாழுங்க, இந்த மாதிரி வாழ்ந்தால்தான் நீங்க நல்லா வாழ்றீங்கன்னு அர்த்தம், இந்த பொருளை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கௌரவம்,
இதை வாங்கினா இது ஃப்ரீ, இந்த ஆஃபர், இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கினா இந்த மாதிரி பயன் கிடைக்கும், இந்த செலவு பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், நீங்கள் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான கவர்ச்சிகரமான விஷயங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்குது. உங்களோட பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பணத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு இந்த சமுதாயம் வந்து ஒரு வியாபாரமாகவும் ஒரு மார்க்கெட்டிங்காகவும் இந்த மாதிரி நிறைய விதமான பேர்களில் வந்து பார்த்தோம்னா கவர்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் வந்து உங்களை நெருங்கிட்டே இருக்குது. அதில் நீங்கள் வந்து கவனம் சிதறாமல் உங்களோட கவனம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் முன்னேறணும், பணத்தை நல்லா கையாளணும், பணத்தினால பிரச்சனை வரக்கூடாது, நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும், நாமளும் 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் செயல்படணும். அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த ஒரு சிம்பிளான ரூல்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பணத்தட்டுப்பாடு வராமல் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். மறுபடியும் சொல்கிறேன், வருமானம் அதிகரிக்கும் பொழுது நாம் சேமிப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம். இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். மூன்றாவதாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆசைக்கான செலவு அல்லது ஒரு கேளிக்கை செலவு, அப்புறம் ஆடம்பர செலவுகள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மூன்றாவதாக ஒரு முன்னுரிமை கொடுப்போம். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் இந்த வீடியோ பற்றின எந்தவித ஒரு கருத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்கிட்ட நீங்கள் எங்கேயாச்சும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன். அங்கே வந்து நீங்கள் என்கிட்ட பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. Until then, Subraj Rajan signing off here.